முருங்கை மரத்தோட இலைகள், பூக்கள், காய்கள் இப்படி எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. முருங்கைக்கீரையோட சாறு ரத்த அழுத்தத்தை சரியான அளவுல வச்சிருக்கவும் மனப்பதற்றத்தை தணிக்கவும் வல்லது. இந்த முருங்கைக்கீரைய வாரத்துக்கு 2 நாள் சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை. சக்கரை நோயாளிகளுக்கும் முருங்கைக்கீரைய மாதிரியான ஒரு மாமருந்து இந்த உலகத்திலேயே இல்ல. இது வரைக்கும் சோயாவில்தான் அதிகபட்ச புரதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உணவு ஆய்வாளர்கள் இப்போ முருங்கைக்கீரையை தான் புரதச்சத்து குறைபாடுகளுக்கு பரிந்துரை செய்யறாங்க. மனிதர்களுக்கு தேவையான 20 அமினோ அமிலங்கள்ல 18 இந்த கீரையிலேயே இருக்கு. மனித உடலால தயாரிக்க முடியாத 8 வகை அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் அசைவ உணவுகள்ல மட்டும்தான் கிடைக்கும். அந்த 8 அமிலங்களையும் கொண்ட ஒரே சைவ உணவு இந்த முருங்கைக்கீரை மட்டும்தான். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரைய 1 டீஸ்பூன் நெய்ல வதக்கி அதோட மிளகு மற்றும் சீரக பொடியை கலந்து தினமும் காலையில சூடான சாதத்துல பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்க ரத்தத்துல உள்ள ஹீமோகுளோபினோட அளவு பல மடங்கு அதிகரிக்கும். குழந்தையின்மை பிரச்சனைக்கும் முருங்கைக்கீரை மட்டும் இல்லாம முருங்கை பூவும் மருந்தா பயன்படுது. நரம்புகளுக்கும் அதிக வலு கொடுக்கும். இந்த முருங்கைக்கீரையில தயிர்ல இருக்கிறத விட 2 மடங்கு அதிக புரதமும், ஆரஞ்சு பழத்துல இருக்கிறத விட 7 மடங்கு அதிகமான விட்டமின் சியும் கிடைக்குது. மற்ற கீரைகளை போல இல்லாம காய்ந்த முருங்கை இலையிலையும் ஊட்டச்சத்துக்கள் அப்படியே இருக்கிறது தான் இதோட தனி சிறப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நன்றி.